ரஷ்யாவோட அதிரடிக்கு பஞ்சமே இல்லைன்னு கடந்த 4 நாட்களா விரிவா பார்த்தோம். அதுல உக்ரைனுக்கு புத்தி வந்துச்சோ இல்லையோ, அண்ணன் ட்ரம்புக்கே புத்தி வந்திருக்கு. புத்தி வந்தது மட்டும் இல்லாம, ட்ரம்ப் வெக்கத்தை விட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து கடைசியா தண்ணி குடிச்ச பயலுங்கெல்லாம் இன்னைக்கு தண்ணிய முன்னாடி வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. மூஞ்சில எது ஊத்திர போறாங்க. நண்பர்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாளி நோட்டிபிகேஷன் குடுக்காட்டி பரவாயில்ல. நீங்களா தேசபக்தின்னு தட்டி வீடியோக்களை பார்த்துருங்க. வந்தா பார்க்காமயா இருக்க போறோம். நோட்டிபிகேஷன் வருது வரலங்கெல்லாம் இல்ல. நீங்க வரணும் அப்படின்னு கீழே வந்து திட்டிடாதீங்க. ரொம்ப நாட்களா ரெகுலரா வரேன். நடுவுல 1 2 நாள் பிரேக் எதுவும் விட்டுருக்கலாம், தெரியல, மறந்துட்டேன். ஆனா ரொம்ப நாளா தினமும் வரேன். சரி இருக்கட்டும். இந்த ரொம்ப நாட்களா யுத்தத்துல ரஷ்யாவோட போக்கு அப்படிங்கிறது சமீப நாட்களா ஒரு 3 மாசமாவே படு அக்ரெசிவ். இந்த படு அக்ரெசிவ் 3 வருஷமாவே இருக்கு. இருந்தாலும் படு அக்ரெசிவ்க்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்க ஆளே இல்லை. அப்படிதான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 4 நாட்கள் அப்படிங்கிறது பஃபர் ஜோனை நோக்கி அதிகமான ஒரு ஃபோக்கஸ் வச்சு ரஷ்யா முன்னேறுற காலகட்டமா மாறி போச்சு. இது பத்தாது அப்படின்னு அங்க குளிர் அப்படிங்கிறது ஏறக்குறைய 200 வருடம் இல்லாத குளிர் அப்படின்னு சொல்லி ரஷ்யால அறிவிச்சிட்டார்கள். உக்ரைனுக்கு அது சாராம்சம் கொஞ்சமாச்சும் பொருந்தி வரும். இப்ப தர்மடி அடிச்சா உக்ரைன் மக்கள்லாம் பாவம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவுக்கு அப்படி தோணல. இப்ப ரஷ்யா தர்மடி அடிச்சிட்டா இனி பஃபர் ஜோன் பேச்சுக்கெல்லாம் இல்ல. புதுசா ஒரு 4 பிராந்தியங்களை புடிச்சுக்குவாங்க. ரவுண்டா பண்ணிக்கிறேன்னு 10 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உளவுத்துறை சொல்லி இருக்கலாம். ட்ரம்ப் நேரடியாவே போன் போட்டார் ரஷ்ய அதிபருக்கு. போன் போட்டது மட்டும் இல்லாம மேற்கொண்டு தாக்காதீங்க, அட்லீஸ்ட் February 1 வரையுமாச்சும் தாக்காதீங்க, ஒரு வாரம் தாக்காதீங்க அப்படின்னு 2 விஷயத்த சொல்லியிருக்காரு ட்ரம்ப். February 1 அப்படின்னா அதுல ஒரு வாரம் எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அவரோட கேலண்டர்ல மட்டும் அத்தனை நாள் நடுவுல இருக்கான்னு தெரியல நமக்கு. நம்ம கேலண்டர்ல இல்ல. சிஸ்டம் கேலண்டரே எடுத்து பார்த்தேன், அதுலயும் இல்ல. அப்ப பெரிய மனுஷன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா, பெரிய மனுஷன் என்னைக்கு உண்மையை சொன்னாரு? ஆனா ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, கிரிம்லினும் சொல்லியிருக்கு. முதல்ல ட்ரம்ப்போட வெர்ஷனை பார்த்துருவோம். ஆமா, நானே பர்சனலா கேட்டுக்கிட்டேன் புட்டினுக்கு ஃபோன் போட்டு அப்படின்ட்டாரு. பர்சனலா அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. பொதுவாவே அந்த மனுஷன் இப்படிலாம் பேச மாட்டாரு. எல்லாரும் என்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படிம்பாங்க. எல்லா பேரும் ஹலோ பிரசிடென்ட் அப்படின்னு இருப்பாங்க. இப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உலகத்துல எந்த பையனும் அமெரிக்க அதிபர்கிட்ட பேசுறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஆள் பேசினாலே நான் கெஞ்சினேங்கிறான்டா. இது ஓட்டரசியல் உள்ள தலைவருக்கும் பிரச்சனை, ஓட்டரசியல் இல்லாத தலைவருக்கும் பிரச்சனை, மன்னருக்கும் பிரச்சனை. காரணம் ஏதோ காலில் விழுந்த மாதிரி இந்த ஆள் சொல்ல. உள்ளூர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டான். உள்ளூர்ல மதிச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜாக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் ராஜாவோட மனசு எப்படி துடிக்கும். அதிபரை கேட்கவே வேண்டாம். அவன் கூட ஒரு சண்டையை போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி ராணுவத்தோட கலந்து பேசுறாங்க மனநிலைக்கு போயிருவார்கள். அப்பேற்பட்ட ட்ரம்ப் தான் புட்டின் கிட்ட நான் பர்சனலா கேட்டுக்கிட்டேன், தாக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிரெம்லினும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆமா, அவர் பர்சனலா ரஷ்ய அதிபர்கிட்ட, அதாவது போன்ல ரஷ்ய அதிபர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஆனா இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குச்சா, இதை அவர் எப்படி கேட்டார் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நான் சொல்ல மாட்டேன் போங்கடா அப்படின்ட்டாங்க. ஆக மொத்தம் அண்ணன் ட்ரம்ப் கெஞ்சிட்டார், போதும் எங்களுக்கு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உக்ரைனுக்கு இது டேஞ்சர். காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் கூடவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஃப்ரேம் ஒர்க் பண்ணி முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு இருக்காரு. அதாவது சாராம்சங்களை என்னென்ன பாயிண்ட் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க தேவையில்லைங்கிறதெல்லாம் பேசி முடிவு பண்ணி உங்க கையில தந்துடுறேன், தாக்காதீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாக்கவே தாக்காதீங்க ப்ளீஸ். குறிப்பா கிவ், லிவி போன்ற பகுதிகள்லாம் தாக்காதீங்க, எனர்ஜி டிவிஷன்களை தாக்காதீங்க அப்படின்னு ஏகப்பட்ட உத்தரவாதங்கள் வாங்கியிருக்காரு. உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா தெரில, போங்கடான்ட்டாங்க. அதை பத்தி நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு, உக்ரைன் கிட்ட தான் இது இருக்கு. காரணம், அவர்கள் தாக்கினா மட்டும்தான் நாங்க தாக்க போறோம். தினமும் எங்க கிட்ட இருந்து அடி வாங்கணும் அப்படின்னே எங்கேயாச்சும் சேட்டையை செய்யறது. அப்புறம் அடிச்சு புட்டோம்னு கத்துனா என்ன பிரயோஜனம்ட்டாங்க. இப்படியேவா சொன்னாங்க அப்படின்னா, சத்தியமா ஏறக்குறைய இந்த தாட்டி இதுக்கு பக்கத்துல ஒரு டோனை எடுத்து ரஷ்யா பதிவு பண்ணியிருக்கு. அதனால இந்த மேட்டர்ல அவங்க பாஷை நம்ம பாஷைங்கிற குழப்பமே வேணாம். நண்பர்கள்ல ஒரே டோனை அப்படி பக்கத்துல வச்சு எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படிங்கிறதா. ஜெலன்ஸ்கி இதை வரவேற்றிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, குளிர் ஜாஸ்தி,
மக்கள்லாம் அப்புறம் கல்ல கொண்டு எரிஞ்சு புடுவாய்ங்கங்கிறனால, இத நான் வரவேற்கிறேன். அதே சமயம் பேச்சுவார்த்தையில எந்த பாயிண்ட்லயும் மாற்றம் இல்ல அப்டின்ருக்காரு. பேச்சுவார்த்தை பாயிண்ட்லாம் உன்னைய யார் ராசா கேட்டா? நேத்து போய் கெஞ்சினதுக்கு அமெரிக்கா ஒரு சம்பவத்த பண்ணியிருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் இது எப்ப பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு கிரெம்ளினும் சொல்லல. இந்த பக்கம் ஒயிட் ஹவுஸும் சொல்லல. 2 பேருமே வாய் தொறக்கல. சரி ஏதோ ஒரு காலகட்டத்தில நடந்திருக்கு. அண்ணன் ட்ரம்ப் அங்கிட்டு போய் நிக்கிறாரு. ஆனா ட்ரம்ப் இங்க இப்படி ஒரு சாஃப்ட் டோன்ல போறாரு அப்படின்னா, ஈரான நோக்கி பாயறக்கு ஃபுல் மூட்ல தயாராயிட்டாருன்னு எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு தெரியாம கியூபா பக்கம் போக கூட பிளான் வச்சிருக்கலாம். இல்ல ரேடார்லயே இல்லாத புது நாட்ட தூக்குறக்கும் பிளான் வச்சிருக்கலாம். அமெரிக்கா கெட்ட பயபுள்ளைக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இன்டர்நேஷனல் அரசியல்ல எப்பயுமே ஆக்டிவ் பிளேயர் யார்றா அப்படின்னு கேட்டா அவன்தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மை. உக்ரைன் யுத்தம் முடியுது அப்படின்னு நினைக்கும்போது ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும். இல்ல பிளேயர்களை சப்போர்ட் பண்ணாதன்னு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் இருக்கு. குறிப்பா ஈரான்ல ஒரு டிஷும் அப்படின்னா உலகளாவிய எண்ணெய் சந்தை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கொதி நிலைக்கு போயிடும். அதனால இந்த பக்கம் ரவுஸ் குறையுது, அந்த பக்கம் ரவுஸ் ஏறுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எந்த பக்கம் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. ரஷ்யா உக்ரைன் யுத்த பக்கம் லீவு தான் விட்டுருக்காங்க. ஆனா அந்த லீவை ஈடு கட்டுற மாதிரி இந்த மாசம் வர எல்லா சனிக்கிழமையும் ஸ்கூல் வைங்க, ஆபீஸ் வைங்க அப்படின்னு உத்தரவு போட்ட மாதிரி ஈரானை நோக்கி படை பலம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஈரானும் ஏகப்பட்ட ஹீட்டை ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கு அமெரிக்காவுக்கு எதிரா. நேரம் வரும்போது அதையும் விரிவா பார்ப்போம். நீங்களும் அங்க எல்லாரும் வந்துருங்க. இந்த தாட்டி ஃபினிஷிங்கையும் ஸ்மூத்தா முடிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஸ்கிரிப்ட்லயே எழுதி வச்சிட்டாங்க. நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வதேச அரசியல் பிடித்த ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாருங்க, சர்வதேச அரசியல்லாம் டிவி சீரியல் மாதிரி இல்ல. குடும்பத்தோட உட்காந்து எல்லாரும் பார்க்க போறதும் கிடையாது. கேங்ல உள்ள எல்லா பயல்களுக்கும் பார்க்க போறதும் கிடையாது. எங்க கேங்லயே தப்பி பொழைச்சது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இதுல சில நண்பர்கள்லாம் வந்து இந்த கேங்குக்கு ஒருத்தன் சைட் டிஷ் சாப்பிட்றதுக்குன்னே இருப்பான். அந்த மாதிரிதான் சர்வதேச அரசியல். ஏக போக பரபரப்பு இருந்தா உட்கார்ந்து கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி கேங்குக்கு ஒருத்தன் தான் கேட்பான். அதனால என் நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்ப முடியாது. இதுல ஈடுபாடு உள்ளவனுக்கு மட்டும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் சிடிஎன்ல எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல இணைவோம்.